சாமிய செலவு பண்ணிட்டு அத்தியாவடி ஆளுக்கு பிறந்தது என்ன பண்ணிட்ட கண்டாகூருக்கு பிறந்தவனே நான் போய் வரும்போது ரிவர்ஸ் நீயா வந்த ஓத்தால திருவண்ணாமலை கோபுரம் சாரதி பண்ணி நுடோ அட பெரிய மனுஷனே நீ எங்க அம்மா எம்மா பெரிய உடம்பு திருவண்ணாமலை கோபுரத்தை விட்டா எறும்பு கிடைக்குமாயா அது வாட்டும் பெரிய மனுஷன் வந்திருக்க கூடிய என்ன எரியார் என்று தெரியடா எடுத்தண்டா எர்ரா தண்டா எடா கொம்பார் திட்டு விளக்க பிறந்தவனே பாவிடே சுவாமிகள் இன்னார் இனியார் எக்குலத்தை சார்ந்தவன் அப்படி என்று உமக்கு தெரியாது நன்றாக தெரிவித்தால் உமக்கு தெரியும் தெரியும் சிரிச்சா நீ சிரிச்சா நான் தாங்கிக்குவேன் ஆமா நான் சிரிச்சா பவுடர் தொடச்சிடுவேன் சுத்தமா மூஞ்சில காரி மூஞ்சிடுவேன்றியா அத பவுடர் தொடச்சு அது வாட்டும் கைகொண்டம் சத்தியவான் ஆக்கே அடித்து வந்து அலமையால் கிளமையால் மலைமலை மூன்று உலகத்திலே பெண்ணிறங்க நாளா இருக்கக்கூடிய சத்திய உலகம் சத்திய உலகத்தை தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய என் தந்தை பிரமதேவனுக்கும் மாணவனுக்கும் வங்காள செல்வி பெண்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய என் தந்தை கலைவாணி என்று அழைக்கும் சரஸ்வதி அம்மையர் இருவருக்கும் பெற்றும் பெறாத பிறந்த பிள்ளை திருவாக செஞ்சாரி நாரத பெருந்தகையார் வருகாலம் செல்காலம் நிகழ்காலம் மண்ணாசை பொன்னாசை புல்லாசை புண்ணாசை அப்படி நீ போய் சொல்லுங்க சஞ்சாரி தவிர ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாது விட்டால் என் சென்னியாகப்பட்ட சிரம் 1000 சுக்களாக எடுத்துவிடும் தட்சிகாபுரிய ஆண்டு வரும்படியான தக்கபெருமன் தரணிய கூடி 1100 ஆண் மக்களை பெற்றெடுத்தான் தக்கன் என் தந்தை நிறைய படைத்தால் அவன் நாய படைப்பது சேர்மாராக படைத்தான் தக்கன் பார்த்தோம் ஒரு தக்கன் பிறந்து என்று செய்கின்றானே இவர்களை விட்டோமானால் இந்த நாடு எல்லாரும் என்று அவர்களை 1100 பேர்களையும் சோதனைக்கு வழிகாட்டி விட்டேன் அடே நாரதா என் பிள்ளைகளை தமிழ்நாட்டில் அனுப்பி வைத்தால் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாது விட்டால் உன் சென்னியாகப்பட்ட சிரம் 1000 சுக்களா எடுத்துவிடும் அஷ்டாபரமன் கொடுத்த சாபத்தை சிரமணியாற்றி பெற்ற தந்த தாயான தந்தையாயிருந்தால் சரியே நாரதன் கலகம் இன்று தினத்திலே கலகத்தை பார்க்க வேண்டும். இன்று தினத்திலே கலகத்தை பார்க்க வேண்டும். அது மட்டும் முடியாது. இந்த கிராமம் இருக்குது கல்மண்டபம் கிராமம். 82ஆம் ஆண்டு திருநெல்வேலி படையில் திருவிழா. அப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய
நாட்டாவே மணியம் பிரசன்ன தர்மகத்த கிராம நிர்வாகிகள் அனைத்தவர்களுக்கும் அது மட்டும் இல்ல இந்த பத்மாசுர தகன நாடகம் சொல்றாங்கடான்னா அது காரணமான ஊராதான் இருக்கும். ஏன் தெரியுமா? எல்லா இடத்துலயும் பத்மாசுர தகனம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா சிவபுராணத்துல பெரிய புராணத்துல முக்கியமான சரித்திரம் இந்த பத்மாசுர தகன நாடகம். சில பேர் என்ன பண்ணுவான், சமாகாரங்களே பொண்ணு வேஷம் பின்னாடி வரும், முன்னாடி பொண்ணு வேஷம் இருக்காது, ஏதாவது ஒன்னகார ஒண்ணு சொல்லி இந்த நாடகத்தை மாத்துறது. முக்கியமான நாடகம் பத்மாசுர தகனம். நாடகம் சொல்றாங்கன்னா விவரமானவங்களா தான் இருந்து சொல்லுவாங்க. அப்படி கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நமது கம்பெனி கடவுள் ஓட்ட பண்டிட்டு வட்டம் சாத்தியப்பட்டு பலப்பட சேர்ந்து அக்கால பரமேஸ்வரி கம்பெனி ஆசிரியர்கள் அனைத்து பேரும் நன்றி வணக்கம். கழகத்தை பார்க்க வேண்டும். இன்று தினத்திலே பன்னகாபுரி ஆண்டவர்மணியான பத்மாசுரன் ஒருவன் இருக்கின்றான். அவனை அழிக்க வேண்டும். எங்கள் தாத்தா இருக்கின்றாரே கைலாய பரமன், அவருக்கு பேரும் புகழும் கொடுக்க வேண்டும். இந்த நாரதன் கழகம் நன்மையில் முடிய வேண்டும். இதுக்கு முதல் கலைகாலி எங்க தேவலோகம் தன்னை நாடினார். சொல்லு ஐயா நாரதப்படியார் இருக்கிறார். இந்த தேவலோகத்தில் நாடு தேடி வந்த சமாச்சாரம் என்ன தெரியுமா? இந்த 3 உலகத்தில் பேரு புகழ பெற்ற நாடு இந்த தேவலோகம். இந்த தேவலோகத்தில் 32 கோடி சமாதானம் வருது. உங்களுக்கு எந்த குறை இல்லையா? உங்களுக்கு குறை இருக்கின்றதா இல்லையா என்று பார்த்து போக வந்தேன். குறையே கிடையாது. குறையே இல்லையா? குறை என்பதே இல்லை. அப்படியே அமரே மறுபடியும் நான் போய் வரேன். சிஷ்யா வராங்க. தேவலோகத்தில் தெய்வேந்திரனுக்கு குறை என்பதே இல்லை என்று அகண்டை கொண்டிருக்கின்றான் தெய்வேந்திரன். இப்பொழுது என்ன செய்ய போறோம் தெரியுமா? பர்ணகாபுரி சென்று பத்மாசுரனை கண்டு அவனை கிளப்பி விட போற. இவனுக்கு பயிர் எடுக்க முதல் வேலை இது. நம்ம எங்க போகணும்? பர்ணகாபுரி போய் கொண்டே இருப்போம். பர்ணகாபுரி போகின்ற நிலத்திலே பர்ணகாபுரி ஆளக்கூடிய இதோ பத்மாசுரன்